தலைமை அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்ட கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் எதற்கு என்பதனை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்றிய அரசு என்பது அதற்கென்று சொந்தமாக வாக்கு இல்லை, அதற்கென்று தொகுதி கிடையாது, அதற்கென்று மக்கள் கிடையாது. ஒன்றிய அரசு என்பது யுனைடெட் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான், மாநிலங்களின் ஒன்றியம்தான் ஒன்றியம் என்பது. ஆக மாநிலங்களின் மூலமாக பெறப்படுகின்ற வருவாய் நிதியை கொண்டு மாநிலங்களுக்கு பகிர்ந்து பங்களித்து எல்லா மாநிலங்களும் உள்ளடக்கிய வளர்ச்சி, எல்லா மனிதர்களுக்கும் சமூக நீதி கிடைக்கக்கூடிய வளர்ச்சி, பாலின சமத்துவம் கொண்ட வளர்ச்சி, ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இன்க்ளூசிவ் குரோத், அனைத்திலும் வளர்ச்சி என்கின்ற வகையிலே தான் பிரதமர் மோடியின் சிந்தனை இருக்க வேண்டும். மாறாக இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை மதுரையிலே பிறந்து திருச்சியிலே படித்த ஒரு தமிழச்சி, தமிழ் பெண் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவையிலே தாக்கல் செய்தார்கள். தாக்கல் செய்த அந்த அறிக்கையிலே ஒரு தமிழச்சி ஒரு இடத்தில் கூட தமிழ்நாடு என்று பெயர் வராமல், தமிழ் என்ற பெயர் வராமல் அதை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு ஒரு பட்ஜெட் உரையை வாசித்தார் என்று சொன்னால் இவரை நாம் தமிழச்சி என்று முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற வேதனை தான் எனக்கு இப்பொழுது அதிகமாக இருக்கின்றது. எதை வைத்து ஒன்றிய அரசு இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கின்றது? அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியின் மூலமாக மத்திய அரசிற்கு ஒவ்வொரு மாநிலமும் நிதியை வருவாயாக வழங்கி வருகிறது. உதாரணமாக அதன் தன்மை இரண்டு. தமிழ்நாடு 1000 ரூபாய் கொடுத்தால் உதாரணத்திற்காக 290 ரூபாய் தமிழ்நாட்டுக்கு திரும்ப வரும், கேஷாக ரொக்கமாக திரும்ப வரும். மீதம் 710 ரூபாய் மத்திய அரசு வசம் இருக்கும். அந்த 710 ரூபாயில் தான் பகிர்வு திட்டங்கள் மூலமாக, நிவாரணங்கள் மூலமாக, பேரிடர்கள் மூலமாக இப்படி திட்டங்களை மத்திய அரசு தர வேண்டும். மாறாக இன்றைக்கு 1 ரூபாய், அதாவது 1000 ரூபாய்க்கு 290 ரூபாய் நமக்கு தருகின்ற அந்த மத்திய அரசு உத்தரப்பிரதேசத்திற்கு 1000 ரூபாய் வழங்கினால் அங்கே 3000 ரூபாயாக திருப்பி தருவதும் திட்டங்களை அதிகரித்து தருவதும் எந்த அளவில் நியாயம் என்பதுதான் மக்கள் முன்னால் வைக்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவும், இதே நிர்மலா சீதாராமன், இதே ராஜ்நாத் சிங் ஆகியோர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து தேசிய பேரிடர் நிகழ்வு நடந்த பொழுது பார்வையிட்டார்கள். சீதாராமன் சொன்னார் உறுதியாக நிதி ஒதுக்கப்படும் என்று சொன்னார். தமிழ்நாடு கேட்டது 37,000 கோடி. ஆனால் பேரிடர் நிதி என்பது அவர் இலவசமாக தரவில்லை. நாம் வழங்கக்கூடிய வரியில் ஒரு பகுதி பிடித்தம் செய்யப்படுகிறது. அந்த பிடித்தத்தில் இருந்துதான் அந்த பேரிடர் நிதி நமக்கு தரப்படுகின்றது. வெறும் 277 கோடி ரூபாய் தரக்கூடிய மோடி அதே உத்தரகாண்ட் மாநிலத்தில் பேரிடர் ஏற்படுகின்ற பொழுது எவ்வளவு ஒதுக்கினார் தெரியுமா? 11,000 கோடி ஒதுக்கி இருக்கின்றார். இப்போது பீகார் மாநிலத்திற்கு நாளைக்கு வரக்கூடிய வெள்ளம், அந்த வெள்ளத்தினால் பாதிப்பு வரக்கூடும் என்று அவர் 11,000 கோடி வெள்ளத்தடுப்புக்கும் இண்டஸ்ட்ரியல் கேரிடார், சுற்றுலா, கல்வி கட்டமைப்புக்கு ஆக மொத்தம் ஸ்பெஷல் பேக்கேஜ் என்கின்ற முறையில் 26,000 கோடி அங்கே ஒதுக்கியதும், ஆந்திரத்தில்
அதாவது தனியாக தலைமைச் செயலகம் கட்டுவதற்கு 16,000 கோடி ஒதுக்கப்பட்டிருப்பதும், ஆக இந்த பட்ஜெட் ஒட்டுமொத்தமாக தன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மோடி பட்ஜெட் என்பதை காட்டிலும் நாயுடு பட்ஜெட், நிதிஷ்குமார் பட்ஜெட் என்று சொல்வதுதான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். எனவே இன்றைக்கு தலைவர் 5 கோரிக்கைகள் வைத்தார்கள். எந்தெந்த வழியில் நிதி பராமரிப்பு, அதாவது நிதியின் மூலமாக மறுக்கப்படுவதன் மூலமாக செயலுக்கு செய்வது என்பது மோடி நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றார். மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்டத்திற்கு 63,000 கோடி தரவில்லை. மாநில நிதியிலிருந்து 12,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தபடியாக முத்திரைத்தாள் கட்டணம் குறைக்க வேண்டும் என்று சொல்கிறார். உள்நோக்கம்